அதாவது ஜாபர் சாதிக்குங்கிற அந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அவன் திமுகவினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்தவன். அவன் திமுகவினுடைய நிர்வாகியாக இருந்ததே அதுவும் அயலக அணி செயலாளர், துணை செயலாளர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முக்கியமான பதவியில் அவன் இருந்ததே போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கும் கடத்துறது தான். அதுக்கு தான் அவன் பயன்படுத்திக்கிட்டான். அதாவது அமலாக்கத்துறை விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியே வந்துச்சு. அதில் அவனே சொல்லியிருக்கான், ஆரம்பத்திலே சொல்லிட்டான், தமிழகம் முழுக்க நான் இந்த போதைப் பொருளை மெத்தபெட்டமின் குறிப்பாக அதை எப்படி கொண்டுட்டு போனேன் அப்படின்னா, நான் என்னுடைய ஆடம்ப காரில் என்னுடைய திமுக கொடியை கட்டியிருப்பேன். அதே மாதிரி என்னுடைய திமுகவில் என்னுடைய பதவி என்னங்கிறதையும் நான் அதில் பெருசாக போட்டிருப்பேன். எந்த செக் போஸ்ட்லையும் எந்த இதுலேயுமே தமிழக காவல்துறை என்னை தடுக்காது, தடுத்ததே கிடையாது. நான் இந்த இதில் போதைப் பொருளை கொண்டு போய் தமிழகம் முழுக்க நான் வித்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கடத்திட்டு இருந்தேன். அங்கே சேல் பண்ணுறது முழுக்க முழுக்க இவருக்கு தம்பி விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்பாளர் அவர். அதனால விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் மூலமாக நான் இதை வித்துட்டு இருந்தேங்கிறது அவங்க ஏற்கனவே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்ட ஒன்று.